ஹாய். எல்லாரும் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்காதீங்க, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு என் பேர் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சுபா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சுபா கிடையாது, என் பேர் அம்மு. ஏன் சுபா யுவா அப்படின்னு வச்சுருக்கேன்னா, என் பசங்க பேர் சுபாஷினி, யுவனேஷ் என் பசங்க பேர். அதனால் அப்படி வச்சுருக்கேன். என் பேர் அம்மு. இது ஒரு பேரா? என்ன உனக்கு இப்படி போய் பேர் வச்சுருக்காங்க? அது செல்லமாக கூப்பிட்ற பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது எனக்கு தெரியாது. அப்படியே வச்சுட்டாங்க, அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயும் அம்முன்னு தான் இருக்குது பேர். எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு கேட்குறீங்க. லைவ் போடுற இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இல்லைங்க, அதனால் லைவ் போட முடியல. இன்னொன்னா, இப்போ இன்றைக்கி வேற என் பசங்களுக்கு லீவா, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டா லீவ் போட்டேன்னு தோணுது. இன்றைக்கி உடம்பு சரியில்லை, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன். அதனால் பையனுக்கும் சரி போனால் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லி லீவ் கொடுத்தேன். பார்த்தா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. காலைல 8 மணிக்கு வராங்க, நைட்டு 8 மணிக்கு தான் வராங்க. ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போகிறாங்க. அதனால் சரின்னு விட்டால் இன்றைக்கி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அது வேறு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது மைண்ட் செட்டில். கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்க, சமையல் செய்யும் போது லைவ் போடுங்க சிஸ்டர், லைவ் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சமையல் செய்யும் போதெல்லாம் எங்கெங்கே லைவ் போட முடியும்? அதை போயிட்டு நான் சமையல் ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன். ஆனால் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு என்னால் லைவ் போடவே முடியாது. ஏன்னா காலையில் நான் தூங்கி ஏந்து இப்படி இருப்பேன், மூஞ்ச கூட கழுவ மாட்டேன். இப்போயாவது மூஞ்ச கழுவி இருக்கேன், இன்னும் குளிக்கணும் இதுக்கப்புறம் தான். அதனால் எங்கேருந்து அப்போ போய் லைவ் போட முடியும்? அப்போல்லாம் லைவ் போட முடியாது. போட்டுட்டுலாம் சமைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. அதுக்கு நான் 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும். இப்போ வந்து மணி 5:30 6க்கு எழுந்திரிக்கிறேன், 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். அப்போ வந்து 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் லைவ் போடுறதா இருந்தால். அதுக்கெலாம் நம்மக்கிட்ட தெம்பு கிடையாது. அதனால் அப்போதைக்கு லைவ் போட முடியாது, அவ்வளோதான். லைவ் பற்றி கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் பதில் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நீயாவே இருக்க முயற்சி செய், பார்க்கலாம், நல்லதே நடக்கும். நன்றி. நீங்களாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானாகவே தான் இருக்கேன், யாருக்காகவும் நான் எதையும் மாற்றிக்கல. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் மேடம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது போல இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அவங்க முதல் எதிரியே சொந்தக்காரங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எந்த ஃபோனுமே வரலைங்க, யாருமே எங்கிட்ட என்னதுன்னே பேசலைங்க. வீடியோ போட்டனால யாருமே பேசலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது? ஒன்று கிடைக்கணும்னா ஒன்றுத்தை இழந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. வரவங்க வரட்டும், வராதவங்க போகட்டும், பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கவலைப்பட வேண்டிய நேரத்துக்கு கவலைப்பட்டு தானே ஆகணும், சிரிக்கிற நேரத்துக்கு சிரிச்சு தானே ஆகணும். இப்போ கூட தான் கஷ்டம் இருக்கு, ஆனால் சிரிக்கலையா, என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம், அதுவும் போட்டோம். அவங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி சேலை கட்டி தலை சீவி ஜடை போட்டு லைவ் போடுங்க ப்ளீஸ். இப்படி சேலை கட்டி தலை சீவி புடவை கட்டி லைவ் போடுங்க ப்ளீஸ். லைவ் தான் போடலைன்றனே, லைவ் போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதனால் நான் லைவ் போடலைங்க. லைவ் கேட்காதீங்க ப்ளீஸ். புடவை கட்டுற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதுவும் வந்துட்டு வெயிட்டாக இருக்கல, அதனால் இதுவாக இருக்கும். டைம் வளர்த்தா, அதனால சுடிதாரை மாட்டணுமா ஓடணுமான்ட்டு இருக்கேன். ஹாய், உங்கள் சாரீ சூப்பர், தேங்க்யூ. சேலையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பர்.
அவங்களுக்கும் தேங்க்ஸ். சேலையில் நான் நல்லா தான் இருப்பேன், அது எனக்கே தெரியும். ஆனால் அது கட்டுறதுக்கு டைம் இல்லை. ஐயோ கமெண்ட்ஸாக போயிடுச்சே, இருங்க வரேன். என்ன சுபா, என்ன சுபா நலமா? பிள்ளைகள்லாம் நலமா? நைட் என்ன சாப்பாடு? நைட் வேலை முடிஞ்சதா? நான் தான் சொன்னேன்ல சுபா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகள்லாம் நலமா? நைட்டு என்ன சாப்பாடு? நைட்டு வேலை முடிஞ்சுதாவா? நைட்டு வேலை என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. அதனால் சரி அதை அப்படியே விட்டுருவோம். மற்றவங்க ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்லபடியாக தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். இப்படியெல்லாம் உங்களை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறான். அப்படியே சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு தொந்தரவு அப்படி செய்து. என் பையன் அந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வந்துட்டு தொந்தரவு பண்ண விடாதீங்க, அப்புறம் பின்னாடி கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு விட மாட்டேன். என் பிள்ளைங்களை எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருப்பேன். கரெக்டாக தான் பார்த்துக்குவேன். அப்போதைக்கு ஒரு இது மற்ற டைமில் அம்மா வந்து கேட்டால் விட மாட்டாங்களே, இப்போ வீடியோ இது பண்ணுறாங்களே, அந்த டைமில் நம்ம கேட்டால் அம்மா நம்மளுக்கு கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ற ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இது, அவ்வளோதான். அதனால தான் அந்த டைமில் கேட்குறது, அந்த டைமில் பிளாக்மெயில் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. மேலே வெயில் அடிக்குது, ஜன்னல் திறந்து விட்டுருக்குதான், வெயில் சன்லைட் படுது. வாழ்க வளமுடன். ஐயோ நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், கேட்டிருக்காங்க எங்கே கடை வைக்க போகிறீங்க? நீங்களே என்ன கடை எப்போ வைக்க போகிறீங்க? சீக்கிரமாக வையுங்க. கடை வைக்கணும் தான், அது இதுங்காட்டிலாம் கிடையாது. அதெல்லாம் பொறுமையாக தான். டப்பு வேணும்ல, டப்பு இருந்தால் தான் வந்துட்டு வைக்க முடியும். அதனால் அதெல்லாம் பொறுமையாக தான். இப்போதைக்கு வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், போகிற வரைக்கும் போகட்டும். சாப்பிட்டாச்சா இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மனசு வேணும். நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களே யாரும் வந்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நான் துபாயிலிருந்து உங்களை பார்க்கிறேன். உங்கள் மனசுக்கு கடவுள் கைவிட மாட்டார். மனசு இருக்கிறவன் தான் கடவுள் கையை விடுவான். அவங்க தான் வந்துட்டு தனியாகவே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு என் மனசுக்கு நான் தனி மரமாக தான் இருக்கேன். என் மனசுக்கு யாரும் வந்துட்டு என் கூட அட்டாச்சிங்கில் யாருமே இல்லை. என்ன பண்ணுறது, பாவட்டம், கடவுள் அவங்கள தான் வந்துட்டு கைவிடுவார். பாரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாரு, நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ எப்படி ஏந்து நிற்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். தயவு செய்து லைவ் அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சொல்லுங்க. அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, இதுக்கு மேலே என்ன சொல்றது? உங்கள் கவலைகள் என்ன? உங்கள் கஷ்டங்கள் என்ன? உங்கள் துயரங்கள் என்ன? ஏன் அழறீங்க? அழுகிற டைமுக்கு அழுதுதான் ஆகணும், சிரிக்கிற டைமுக்கு சிரிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் தலையெழுத்து. அருமை அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்குள் ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு, ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கு. வேலை நேரம் போக மீதி நேரம் உங்கள் வீடியோவை பார்த்து மன நிறைவு. 1000 அயோக்கியன் மத்தியில் ஒரு நல்ல குணம் உள்ளவர்.
அது நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க யாரும் சொல்ல மாட்றாங்களே, என்ன பண்ணுறது? இது தப்புனா தப்பு, இது சரினா சரி. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு யாராவது வந்துட்டு எதனா சொன்னாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும். நான் பண்ணுறது எதனான்னா இது சரியாக இருக்குது, இது நான் இப்படி பண்ணுறேன்னா சொன்னாங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க சரிம்மா இதை பண்ணு, அப்போனா உனக்கு விருப்பம்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே விட்டுருவேன். இதை ஏன் நீ பண்ணுற, இதை நீ இப்படி பண்ணலாமா போகலாமான்னு கேட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். அந்த மாதிரி ஆள் நான். அதனால் என்னை முக்கால்வாசி கெட்டவங்கன்னு ஒரு பச்சை குத்திட்டாங்க, முத்திரையை எடுத்துகிட்டு வந்து குத்திட்டாங்க. அதனால் அதை அப்படியே விட்டேன். பார்ப்போம். இப்போ தான் வேலை முடிந்தது, சாப்பிட்டேன்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. என்ன குழம்பு? என்ன குழம்பா? தினம் தினம் ஒரு சாப்பாடு. இன்றைக்கி வந்துட்டு லெமன் சாதம், காலையில் டிஃபனு, மதிய டைமில் ஸ்நாக்ஸு, சத்து மாவு கூழ், இப்படி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. அழாதீங்க சுபா. அழலை. இல்லை, இன்னொரு கமெண்ட் இருக்குது, அதை படிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு நான் வந்துட்டு மெசேஜில் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்டேன். உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்டேன். அதை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. சரி, ஓகே.